Hello everyone, இப்போ நம்ம நீட் எக்ஸாம் சென்டர்ல நின்னுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நீட் 2023 எக்ஸாம் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ we are going to ask review from the students. எக்ஸாம் எப்படி இருக்குன்னு தெரியல, we are going to ask and பார்ப்போம். எக்ஸாம் எப்படி எழுதுறீங்க? எக்ஸாம் கொஞ்சம் மாடரேட்டா தான் இருந்துச்சு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி எல்லாமே கொஞ்சம் ஒரு ஆவரேஜ் லெவல்ல தான் இருந்துச்சு. நீங்க ரிப்பீட்டரா ஃப்ரெஷருங்களா? ஓகே. பயாலஜில இருந்து அவுட் ஆஃப் NCERT கொஸ்டின் கேட்டாங்களா? இல்ல, எல்லாமே NCERT குள்ள இருந்து வந்து. பிசிக்ஸ் டிஃபிகல்ட் எப்படி இருந்தது? பிசிக்ஸ் லாஸ்ட் இயர் மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் ஈஸியா தான் இருந்தது. ஆமா. டிஃபிகல்ட் டஃப் கொஸ்டின்ஸ் இருந்ததா இல்ல வந்து எல்லாமே ஈஸி டு ஆவரேஜ்? எல்லாமே ஈஸி டு ஆவரேஜ். எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க மார்க்ஸ்? அரௌண்ட் 550க்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க? நல்லா பண்ணிருக்கீங்க. நீங்க ஃப்ரெஷர் ரிப்பீட்டருங்களா? ஓகே. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணீங்க, நீங்க எழுதிருக்கீங்கல, அந்த போன பேப்பருக்கு இந்த பேப்பருக்கு எப்படி டிஃபரன்ஸ் இருக்கு? மார்க்ஸ் எடுத்துறீங்க. இந்த வாட்டி கொஞ்சம் பிசிக்ஸ் நல்லா இருந்துச்சு. பிசிக்ஸ் ஈஸியா இருந்ததுங்களா? உங்க வீடியோஸ்லாம் பாப்பேன். பாத்துருக்கீங்களா? ஓகே. ப்ரெடிக்ஷன் क्वेश्चनலாம் பாத்தீங்களா? ப்ரெடிக்ஷன்ல வந்து அதெல்லாம் வந்திருக்குங்களா? பயாலஜில எப்படி பண்ணிருக்கீங்க? பயாலஜி ஏதோ 1 or 2 ஸ்டேட்மென்ட் தான் கொஞ்சம் பிரச்சனை. ஸ்டேட்மென்ட் क्वेश्चंस போன வருஷம் கேட்டமா இந்த வருஷமும் ஸ்டேட்மென்ட் क्वेश्चंस நிறைய கேட்டிருக்காங்களா? அதே மாதிரியே தான் இருக்கு. எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க? ஏதோ பரவாயில்ல. நீங்க ஃப்ரெஷர் ரிப்பீட்டரா? நீங்க ஃப்ரெஷருங்களா? ஓகே. பயாலஜி ஓவரால் பேப்பர் எப்படி இருந்தது? ஈஸியா, ஆவரேஜா, டிஃபிகல்ட்? How will you rate the paper? ஆவரேஜ் பேப்பர். பயாலஜி எப்படி இருந்தது? பயாலஜி ஓகே, ஈஸி தான். பயாலஜி NCERT இருந்தா அவுட் ஆஃப் NCERT ல இருந்து கேட்டிருக்காங்க. NCERT கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு? கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. டஃப்பா இருந்துச்சு. பிசிக்ஸ் லாஸ்ட் இயர் நீங்க பேப்பர் பாத்துட்டீங்கன்னா அதை விட கம்பேர் பண்றப்ப எப்படி இருக்கு? அதோட கொஞ்சம் ஈஸியா இருந்ததுங்களா? ஃப்ரெஷர் ரிப்பீட்டரா? நீங்க ஃப்ரெஷருங்களா? பேப்பர் எப்படி இருந்தது ஓவராலா? ஈஸியா, ஆவரேஜா, டிஃபிகல்ட்டியா? ஆவரேஜா இருந்ததா? பிசிக்ஸ் எப்படி பண்ணிருக்கீங்க? ஓகே. பயாலஜில வந்துருங்களா? NCERT ல இருந்து கேட்டிருந்தாங்களா? எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? சரி, ஆல் தி பெஸ்ட். சரி, பாருங்க. எக்ஸாம் எப்படி இருந்தது? ஈஸியா இருந்தது ப்ரோ. 12th படிச்ச 11th படிச்ச அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. அந்த அளவுக்கு கஷ்டம்னு சொல்ல முடியாது. எனக்கு சொல்ல தெரியல, கரெக்டா நான் கிளாஸ் கோர்ஸ் பண்ணனால எனக்கு தெரியல. சரி, நீங்க 1 month படிச்சிருக்கீங்க. பயாலஜில நீங்க படிச்சீங்கல்ல? பாட்னி ஜுவாலஜி மட்டும் தான் ப்ரோ படிச்சேங்க. ஓகே. அதுல இருந்து கொஞ்சம் அட்டன் பண்ணேன். கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் தான் நீங்க அதிகமா படிச்சீங்க? இல்ல ப்ரோ. சரிங்க. ஆல் தி பெஸ்ட். So finally the NEET exam is over guys. So இது வரைக்கும் நான் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கேட்ட ரிவ்யூ வச்சு பேப்பர் டிஃபிகல்ட்டி பார்த்தோம்னா இந்த வருஷத்தோட நீட் பேப்பர் வந்து ஈஸி டு ஆவரேஜ் டிஃபிகல்ட்டில இருக்கு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்ப ஆல்மோஸ்ட் சேம் டிஃபிகல்ட்டில இருக்குன்னு தான் சொல்லிருக்காங்க. அண்ட் செகண்ட் திங், டாக்கிங் அபவுட் சப்ஜெக்ட் வைஸ், பிசிக்ஸ் பாத்தீங்கன்னா போன வருஷம் எந்த லெவல்ல கேட்டிருந்தாங்களோ ஒரு ஈஸி டு ஆவரேஜ் மாடல்ல தான் இருந்தது. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் வந்திருக்காங்க. ரொம்ப ஈஸியாவும் இல்ல, ரொம்ப டிஃபிகல்ட்டாவும் இல்ல. போன வருஷம் எந்த லெவல் இருந்தோ அதே மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டாக்கிங் அபவுட் பயாலஜி கைஸ், பயாலஜில ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चंस மறுபடியும் இந்த வருஷம் எம்பசைஸ் பண்ணிருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. போன வருஷம் பண்ண மாதிரியே தெளிவா NT வந்து கொடுக்குறாங்க. பயாலஜி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चन கேட்க போறாங்கன்னா. அண்ட் கெமிஸ்ட்ரி ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் மாடரேட்டா இருந்த பேப்பர், மாடரேட் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு சொல்லி ஒரு சில பேர் ரிவ்யூல சொல்லியிருந்தாங்க. சோ ஓவராலா பேப்பர் பாக்குறப்ப ஒரு மாடரேட், ஆவரேஜ், ஈஸி டு மாடரேட்ங்கிற கேட்டகரியில இருக்கு. சோ யாரு ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்களோ அவங்களால பண்ணிருக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த எக்ஸாம் நல்லா போகல அப்படின்னா கைஸ், நல்ல மனசுல ஏத்திக்கோங்க ஒரு வார்த்தைய, இது உங்களோட கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. நல்லா ஏத்திக்கோங்க, இது உங்களோட கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. யூ ஹேவ் plenty ஆஃப் டைம் லெஃப்ட். கண்டிப்பா அடுத்த வருஷம் உங்களோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு MBBS தான் படிக்கணுங்கிற விடாமுயற்சி இருக்குன்னா கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் இயர் கிவ் யுவர் ஃபுல்லஸ்ட் பெஸ்ட். இது ஒண்ணுதான் லாஸ்ட் இயர், இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம லைஃப் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த வருஷம் போனது போச்சுட்டு ஒரு விஷயம் தெளிவா உங்க மைண்ட்ல ஏத்திட்டு அடுத்த வருஷத்தை ஆரம்பிக்க போறீங்க. என்னன்னா லாஸ்ட் இயர் இந்த லாஸ்ட் டைம் பண்ண எந்த மிஸ்டேக்கும், லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ண எந்த மிஸ்டேக்கும் நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட் ஆகாத மாதிரி அதை மனசுல வச்சுக்கிட்டு போன தடவை பண்ண மிஸ்டேக்ஸ் எதுவுமே அடுத்த வருஷம் வராத மாதிரி என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் எழுதி வச்சுட்டு ப்ராப்பரா அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் எடுத்துட்டு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நல்லா படிங்க. டெஃபினெட்லி நெக்ஸ்ட் டைம் யூ கேன் கிராக் த நீட் எக்ஸாமினேஷன். சோ ஆல் தி வெரி பெஸ்ட். அந்த மைண்ட் செட் நீங்க போங்க. சோ திஸ் இஸ் தி திங் ஐ வாண்ட் டு கன்வே இன் திஸ் வீடியோ கைஸ். சோ ஓவராலா பாக்குறப்ப நான் இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூவை கேட்டு சொன்னது எல்லாமே தான். சோ இன்னும் நான் பர்சனலா என்னோட பேப்பரை கோ த்ரூ பண்ணி பார்க்கல. சோ ஐ வில் அனலைஸ் த பேப்பர் ப்ராம்ப்ட்லி. கண்டிப்பா டீட்டா அனலைஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பேப்பரா சொல்றேன் நான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கைஸ், நான் ஒரு சில பேர் ரிவ்யூ கேட்டதாகட்டும், நான் பேப்பர் டக்குன்னு கோ த்ரூ பண்ணி பார்த்தேன். பிசிக்ஸ் பேப்பர்லாம் நம்ம ப்ரெடிக்ஷன்ல இருந்து நிறைய क्वेश्चंस வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி அடிச்சு சொன்ன மாதிரி ஒரு சில क्वेश्चन அப்படியே வந்திருக்கு. ஸ்லோப் பபிள் क्वेश्चन, சீரிஸ் செல்சியஸ் சர்க்யூட் அண்ட் PN ஜங்ஷன் அண்ட் கலர் கோட் ஆஃப் ஃபெஸ்டஸ் எல்லாம் பக்காவா அப்படியே கேட்டிருந்தாங்க. ஐ வாஸ் சோ ஹாப்பி. கண்டிப்பா பிசிக்ஸ் கிராஷ் கோர்ஸ் பார்த்தவங்க டெஃபினட்டா எழுதி இருக்க முடியும். And I think I am going to wait guys. நான் டக்கு இப்ப வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். அத ஃபுல்லா டீடைல் அனலைஸ் பண்ணிட்டு சொல்றேன் எப்படி எத்தனை क्वेश्चन வந்திருக்குன்னு. I am going to make video on எத்தனை क्वेश्चन பிசிக்ஸ் prediction வந்திருக்கு, கெமிஸ்ட்ரி prediction வந்திருக்கு, நம்ம பிசிக்ஸ் கிராஷ் கோர்ஸ்ல இருந்து எவ்வளவு क्वेश्चंस வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வீடியோ மேக் பண்ண போறோம். பார்த்த யூஸ் பண்ண எல்லாராலையுமே கண்டிப்பா நிறைய क्वेश्चंस பிசிக்ஸ்ல கரெக்ட்டா எழுதி வந்திருக்க முடியும். +4 மார்க்ஸ் வாங்கிட்டு இருக்க முடியும். சோ லெட்ஸ் see, நான் எல்லாமே டீடைல் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு போடுறேன். சோ ஓவரால்
இந்த ஒரு பிசிக்ஸ் பேப்பர், இந்த ஒரு நீட் பேப்பர் ஈஸி டு ஆவரேஜ் மாடல் டிஃபிகல்ட்டியா இருக்கு. இந்த தடவை நல்லா பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட். வெயிட் ஃபார் தி சொல்யூஷன்ஸ். உங்களோட மார்க்ஸ் பொறுமையா செக் பண்ணுங்க. கரெக்டா வந்திருக்கான்னு சொல்லிட்டு நான் ஆன்சர் கீ நம்மளோட டெலிகிராம் சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ்ல போடுறேன். எல்லாருக்குமே வந்து இப்ப நீட் எக்ஸாம் முடிச்சதுனால பரபரப்பா தான் இருக்கும் மைண்ட். ஐயோ ஆன்சர் செக் பண்ண, ஆன்சர் பண்ண, கரெக்டான ஆன்சர் இது, ஆன்சருக்கு எவ்வளவு டோட்டல், நமக்கு எவ்வளவு ரஃபான மார்க் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பதட்டத்துல இருப்பீங்க. புரியுது. நானும் நீட் ஆஸ்பிரன்ட் பத்தி தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் சில் டவுன் பண்ணிட்டு ஏதாவது தண்ணி ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பா நிறைய ஆன்சர் கீஸ் எல்லாருமே போடுவாங்க. ரஃபா நீங்க பாத்துட்டே இருக்க போறீங்க இன்டர்நெட்ல. கண்டிப்பா பாத்துட்டு ஒரு ஆவரேஜான டோட்டல் மார்க் நீங்க போட்டு வைங்க. மார்க் எப்படி வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரே ஒரு நல்ல மனசு ஏத்திக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் அதை போய் மாத்த முடியாது. சோ அதை மனசுல ஏத்திக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணுங்கிறத பொறுமையா யோசிங்க. டேக் 1 or 2 days பிரேக். அதுக்கப்புறமா அடுத்து நாங்க யோசிப்போம். சோ கைஸ், இதெல்லாமே தான் இந்த வீடியோ சொல்லி நினைச்சேன். இது உங்களோட லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் இயர். இன்கேஸ் உங்களுக்கு நல்லா போகலன்னா பொறுமையா பிரேக் எடுத்துட்டு அடுத்த வருஷம் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க உங்களோட சந்தேகம், நீங்க எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட இதை வந்து நீங்க கமெண்ட்ல போடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ். இன்னும் நிறைய வீடியோஸ் நீட் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து சேர போகுது. சோ இட்ஸ் சுதர்ஷன் சைனிங் ஆஃப். டேக் கேர். தேங்க்யூ ஆல். பை.